வெல்கம் பேக் டு எஸ்டி டிவி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வந்து சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து சேர்த்துக்காக தாங்க. அதுக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ன்ட்டு நம்ம முதல்லேருந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எந்த சைஸ்க்கு என்னென்ன ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும்னுட்டு நம்ம வந்து இது மாதிரி வந்து கேலண்டர் அட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா வந்து இது மாதிரி நான் வந்து ஷர்ட்டுடைய அட்டை எடுத்துக்கிறேன். இதில் எழுதி வந்து என்னென்ன வந்து எந்த அளவுக்கு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும் அன்றது பற்றி வந்து நம்ம மெஷர்மெண்ட்டு நம்ம எழுதி வச்சுக்கிறோம். இப்போ வந்து 1 கட் பேங்கிள்னா வந்து அதுக்கு வந்து 45 ஸ்டாண்ட்ஸு 2 டைம்ஸ் எடுத்து வச்சுக்கணும். 2 டைம்ஸ் வந்து ஸ்டாண்ட்ஸ் சுற்றிக்க வேண்டியது வரும். அதே வந்து 2 கட் பேங்கிள்ஸ்னா வந்து 45 ஸ்டாண்ட்ஸ் ஒன்ஸ் எடுத்தாலே போதும். 4 கட் பேங்கிள்னா வந்து 25 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கினாக்கா போதுங்க. 6 கட் பேங்கிள்ஸ்னா வந்து 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தாலே போதும். ஒன்ஸ் நம்ம வந்து சுற்றிக்கினா போதும். இப்போ வந்து இந்த மெஷர்மெண்ட் எதுக்காகனா இந்த சர்க்கிள் நம்ம போட்டுருக்கிறது வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து நம்ம வந்து இது மாதிரி 4 பிளேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான நம்ம வந்து கொண்டன்ஸ் நம்ம அட்டாச் பண்ணுறோம்னா வந்து அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா வந்து நம்ம அக்யூரேட்டாக நம்ம வந்து நேராக வந்து வைக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்னா இது மாதிரி வந்து சர்க்கிள் போட்டுக்கிறோம். சர்க்கிள் போட்டு ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணி போட்டுக்கிறோம். அது தகுந்த மாதிரி நம்ம வந்து எங்கெங்கே ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதுக்கு நேராக வந்து நம்ம வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது சின்ன ஒரு ஐடியா தாங்க. நம்மளே கூட வந்து செஞ்சுக்கலாம். இது மாதிரி சின்ன ஐடியாஸ் நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம வந்து த்ரெட் பேங்கிள் சேர்த்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. 8 சைட்ஸ் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். அதே வந்து எனக்கு 4 சைட்ஸே போதும். இப்போ இந்த பேங்கிள்ஸ் நான் வந்து 4 சைட்ஸ் தான் வச்சுருக்கிறேன். ஆப்போசிட்டாக வந்து நான் ஒயிட் ஸ்டோன் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன், இதுக்கு ஆப்போசிட் வச்சுக்கிறேன். அது மாதிரி வந்து நம்ம கரெக்டாக வந்து அதே ப்ரொசீஜர்லேயே கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வரணும்னாக்கா நம்ம இது மாதிரி வந்து பேங்கிள்ஸ் வச்சு நம்ம ஒன்ஸ் நம்ம வரைஞ்சி வச்சிட்டோம்னா நம்ம செய்யும்போதெல்லாம் ஈஸியாக வந்து நம்ம இது பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோன் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 4 கட் பேங்கிள்ஸ் தான் வந்து நான் எடுக்கிறேன். நான் அதுக்கு வந்து 25 ஸ்டாண்ட்ஸ் வந்து சில்க் த்ரெட்டை சுற்றிக்கலாம். இப்போ ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கனாக்கா அது வந்து நூல் கண்டு வந்து சிக்காகாமல் இருக்கும். அதனால வந்து நீங்கள் எப்பவுமே வந்து ஏதாச்சும் வீட்டில் வந்து டப்பா இருந்துச்சுனாக்கா அதில் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி போட்டு வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு வந்து நம்ம இழுத்தாக்கா சிக்காகாமல், ஏன்னா வந்து நம்ம வெளியே கீழே போட்டு வச்சோம்னா அங்கங்கே உண்டு போய் நூலெல்லாம் சிக்காயிடும். அதனால வந்து இது மாதிரி நம்ம வந்து ஐடியா பண்ணி இதில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு டப்பாவில் ஒரு பாக்ஸில் எதுலனா ஒன்று போட்டு வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சிக்காயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து அது யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம இது வந்து 25 ஸ்டாண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து இங்கே த்ரெட் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இப்படி வந்து சுற்றினாங்க. 25 ஸ்டாண்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ 25 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டேங்க. நான் இப்போ இது கட்டியாக பிடிச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பேங்கிள்ஸில் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூவில் தான் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். B7 க்ளூ வந்து நம்ம ஸ்டோன் அட்டாச் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கினா போதுங்க. ஃபேப்ரிக் க்ளூ பெருசுனா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா இதோட சின்ன சைஸ் கடை விற்குதுங்க. நம்ம வந்து உள்பக்கம் வந்து இப்படி செஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக வந்து க்ளூ செஞ்சால் போதுங்க. மேலே ஒட்டினோம்னா வந்து அது வந்து அதை ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நம்ம இப்படி கீழே ஒட்டி வச்சிட்டோம்னாக்கா நல்லா இருக்குங்க. இப்படி கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கணும்னாக்கா கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்தால் போதும். இப்படியே காஞ்சிடும். இது என்ன செய்யணும், இப்படி எடுத்துக்கணும். கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிச்சிட்டு இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாண்ட்ஸை சுற்ற ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வந்து இது கெட்டியாக பிடிச்சி நெருக்கமாக கேப் விடாத அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டாண்ட்ஸ் வந்து சுற்றிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா நான் வந்து ஆரி கிளாஸ் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ் வந்து அதுவும் எடுத்து போட்டுன்னுக்கிறேன். உங்களுக்கு வந்து தொடர்ந்து கிளாஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னாக்கா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கிளாஸ் எடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்குங்க. வீட்டில் வந்து ஃப்ரீ டைம் இருக்கும்போது நான் என்னென்ன வந்து ப்ரொசீஜர் வந்து என்னென்ன ஷேப்ஸ் போடணும் அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அதுவும் பார்த்து நீங்கள் கற்றுக்குனீங்கனாக்கா நீங்களே ஓனாக உங்களுடைய ப்ளவுஸ் வந்து ரேப் பண்ணி வந்தாச்சு. இப்போ எட்ஜுக்கு வந்துட்டோம். ஏன்னா அந்த வீடியோ லென்த்தாக போகுது, அதனால நான் வந்து பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் செஞ்சுருக்கேன். நான் நல்லா இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து நல்லா இப்படி கெட்டியாக பிடிச்சிக்கணும். இந்த இடத்துல கெட்டியாக பிடிச்சிக்கணும், இதுவும் கெட்டியாக பிடிச்சிட்டு ஸ்டாண்ட்ஸ் வந்து சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து லூஸ் வராமல் இருக்கணும். லூஸ் வந்துச்சுன்னா வந்து அப்படியே வந்து மறுபடியும் வந்து செய்ய வேண்டியது வரும். அப்போ மறுபடியும் செஞ்சோம்னா நல்லா இருக்காது. ஒன்ஸ் நம்ம சுற்றிட்டோம்னா வந்து அது வந்து என்னன்னாக்கா வந்து அந்த சுற்றிட்டு வந்த அந்த ரோல் ஆனது வந்து அப்படியே இருக்கும். அகைன் வந்து நம்ம வந்து செய்யும்போது அது நல்லா இருக்கிறதுல அப்போ அந்த நூல் வேஸ்ட்டு தான் ஆகிடும். இது நான் வந்து 25 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து எனக்கு கரெக்டாக சரியாக படிச்சு பாருங்கள். இது வந்து 4 கட் பேங்கிள் ஃப்ரெண்ட். நம்ம எந்த பக்கம் எடுத்தோமோ அந்த பக்கம் வந்து நல்லா கம் வந்து அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னா இது கொஞ்சம் நேரம் காயணுங்க. ட்ரை ஆனதாக வந்து நம்ம வந்து இதில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம இப்போயே வந்து செய்ய முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது நான் ட்ராப் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா?
ஆல்ரெடி வந்து நான் ரேப் பண்ணிட்டேன். இது இப்போ ரேப் பண்ணுது. ஆல்ரெடி வந்து இது வந்து ரேப் பண்ணி வச்சனால நல்லா வந்து இது வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்து ஃபேப்ரிக் க்ளூவே நான் வந்து போட்டுக்கிறேன். இப்படி சுற்றி வந்து போட்டுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து யூஸ் பண்ணதாங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட வந்து ஸ்டிக் பென் வந்து அது பதில் வந்து நான் வந்து இந்த ஆரி நீடில் வந்து ஒன்று வந்து உடஞ்சிட்டு இருந்தது. அதனுடைய இதை வந்து பார்ட் எடுத்துச்சுன்னு அதிலே யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இது மாதிரி ட்ரையாங்கிள் வந்து இந்த சைடு வந்து அந்த சைடு ஒன்று இப்படி மாற்றி மாற்றி வச்சுட்டுவாங்க. அந்த மாடல் கடை நல்லா இருக்குங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம வந்து த்ரெட் வந்து ரேப் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா ஈஸியாக வந்து நம்ம ஸ்டோன் வந்து அட்டாச் பண்ணிடலாங்க. அது கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அது ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்து எடுத்து வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பு ஆப்போசிட்டாக வச்சுருக்கிறேன். ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக ரேப் பண்ணிச்சிங்க ஃப்ரெண்ட். பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது ட்ரையாங்கிள் மாடல். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பேங்கிள்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறேன். வந்து பேங்கிள்ஸ் வந்து யாருக்காச்சும் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அந்த நம்பருக்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு ரேட் என்னான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா நான் வந்து நியூவாக ஏதாச்சும் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கோசம் வந்து வீடியோ எடுத்து போட்டேன்னா நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு நான் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணுன்னாக்கா எல்லாமே வந்து நான் ஃப்ரீ கிளாஸ் தாங்க நான். ஓகேங்களா, நீங்கள் வந்து வீட்டில் ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் இது வந்து நீங்களே வந்து ஓன் யூஸ் கடை நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இல்லை வந்து நீங்களும் வந்து செஞ்சு சேல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் ஒரு மாடல் காட்டினேன், இது ஒரு மாடல் இருக்குது. இன்னும் என்கிட்ட டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து யாருக்காச்சும் வேணும்னாக்கா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் என்ன ரேட்டு என்னன்ட்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். வந்து பேர் வந்து அட்டாச்சர், இது வந்து அட்டாச்சர் சொல்லுவாங்க. ஏர் பேண்டு, அப்புறமா வந்து MDF போர்டு வந்து 1 இன்ச்சு பெருசும் நம்ம செஞ்சுக்கலாம். அது தகுந்த 2 இன்ச் சைஸும் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸும் இருக்குது. நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம வாங்க வீடியோக்குள்ளே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து இது வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ உங்களுக்கு வந்து எப்படி அட்டாச் பண்ணணும்னு காட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து இந்த அட்டாச்சருக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த ரப்பர் பேண்ட் வந்து இங்கே ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம வந்து ரப்பர் பேண்ட் வந்து நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து B7000 ப்ளூ தாங்க எடுத்துக்கணும். நமக்கு இது கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து ட்ரை ஆகிடுங்க. இப்போ சென்டர் போர்ஷன் பார்த்து நம்ம இப்படி அட்டாச் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு பிடிச்சிட்டு இருந்தோம்னாக்கா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுடுங்க, காஞ்சிடும். இப்போ நான் வந்து இதில் வந்து செய்யலைங்க. நான் வந்து அட்டாச் பண்ணி வச்சதில் தான் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது ஃபுல்லாக வந்து கம்மா வந்து இதுக்கு வந்து 8000 எடுத்துருக்கேன் நான். கம்மு ஆறதுக்குள்ளே சீக்கிரமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து குயிக்காக வந்து ட்ரை ஆகிடும். நம்ம வந்து ஆஃப் இதில் வந்து MDF போர்டில் இருக்கிற மாதிரியும் ஆஃப் ஸ்டோன். இப்போ ஃபஸ்ட் லேயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. மறுபடியும் வந்து அது மேலே வந்து ஸ்டோன் மேலே வந்து கம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து 3D பண்ணுறோம், அதனால் வந்து ஸ்டோன் மேலே ஸ்டோன் வைக்கிறனால வந்து இதுக்கு B7000 க்ளூ தான் வச்சா வந்து நல்லா க்ரிப்பாக இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோமா அந்த ஸ்டோனுக்கு மிடியில் வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம 3D எஃபெக்ட்ஸ் நமக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் வந்து சாஞ்ச மாதிரி வைங்க, ரொம்ப சாஞ்ச மாதிரி வைக்காதீங்க. இப்போ செகண்ட் லேயர் முடிக்க போகிறோம். இப்போ அகைன் வந்து தேர்ட் லேயருங்க. மறுபடியும் வந்து B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலேயே நம்ம இது 1 இன்ச் போர்டுன்னு வச்சு வந்து நமக்கு வந்து
3 லேயர் வருங்க. ஸ்டார்டிங் மட்டும் அது வந்து பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 3 லேயரும் வச்சுட்டோங்க. இப்போ மிடியில் வந்து இது ஆரஞ்சு கலர் வச்சு க்ரீன் கலர் வச்சா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பிங்க் கலர் அந்த வச்சாலும் அழகாக இருக்குங்க. நம்ம ஆப்போசிட் கலர் வச்சோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப குயிக்காக வந்து ட்ரை ஆகிடுங்க. வைக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக நல்லா வந்து கில்டரிங் நல்லா இருக்குது. இது மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து பசங்களுக்கு வந்து ஈஸியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவில் வந்து இது மாதிரி வந்து ஹேண்ட் கிராஃப்ட் ரொம்ப வந்து இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வரும். நம்மளுடைய வீடியோவில் வந்து இப்போ வந்து பேங்கிள்ஸும் வந்து சேல் பண்ணுறேங்க. வேணுன்றவங்க ஆர்டர் மேக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பேங்கிள்ஸும் வந்து இதில் வந்து காட்டிடுறேன் நான். ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. நீங்களும் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். சின்ன ட்ராப் வைக்கிறது இது மாதிரி பெரிய ஸ்டோன் வந்து டெம்பிள் ஸ்டோன் சொல்லுவாங்க இது பேர். அது வச்சோம்னா இன்னும் அழகாக இருக்குங்க. ஜாஸ்மின் பட்ஸ் இது பேர். ஒவ்வொரு பீஸும் வந்து 4 பீஸ் என்ன அப்படி தராங்க. ரேட் வந்து இது வந்து ஹை லெவலில் தான் இருக்கும். இது மாதிரியும் வந்து நம்ம வந்து இந்த MDF போர்டில் வந்து நம்ம வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அழகாகவும் இருக்குங்க இது. இது ட்ரையாங்கிள் மாடல், இது ஐ ஷேப்பு, இது ஸ்கொயர் ஷேப்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து மேக்கிங் வீடியோ இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். நான் இன்விசிபிள் செயின், அப்புறம் வந்து ஹியரிங்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல் இருக்கிற இயரிங்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து பேங்கிள்ஸ் உங்களுக்கு யாருக்குன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இது மாதிரி செட்டாக கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாங்க. 8 பேங்கிள்ஸ் வாங்கிட்டு இது மாதிரி பேண்டை வந்து செட்டாக வாங்கிக்கலாம். கலர் நல்லா காம்பினேஷன் நல்லா வந்து அழகாக இருக்குது, பார்க்குறது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.